லைவ் ஸ்டாக் சென்டரை நம்ம சார் கூட தான் நம்ம சேர்ந்து டைப் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் இருக்கிற நடுவுக்கரையில் தான் இருக்குது. சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் நம்மளுடைய 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, எங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, எங்களுடைய இனிஷியேட்டிவ்க்கு சார் எந்த மாதிரி பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட எங்களை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கீங்க, நாங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ண வரோன்னு உங்களை வந்து அப்ரோச் பண்ணோம், உங்ககிட்ட கேட்டோம், எங்களுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. எங்களை சின்ன ஒரு ஃபீட்பேக்னால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க எங்களுக்கு? 100% சக்ஸஸான ஒரு விஷயம்தான் நீங்கள் சொல்லியிருக்காது. அது நல்லபடியாக போயிருக்கு. நானும் பார்த்துருக்கேன். நம்ம பார்த்தோம்ல 1 மந்த்லேயே வந்து ஒரு நல்ல சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது, வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சக்ஸஸாக போய்ட்டுருக்கோம். அதனால் நம்ம டைப் பண்ணிக்கலான்னு நான் தான் உங்களை கூப்பிட்டது. ஓகே, இப்போ ஓரளவு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டோமே, 2வது பேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோமே. எஸ் சார். ஸோ நீங்கள் எங்களுக்கு இப்போ நான் ஒரு டெக்னிக் ரிலேட்டடாக நம்ம சொன்னோம், ஆன்லைனில் சேல் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுறதும் இது எல்லாமே உங்களுக்கு அடாப்ட் பண்ணுறது எப்படி சார் இருக்குது? இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு மற்றவங்களை அடாப்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா? எந்த மாதிரி அவங்கள ஆஸ்பெக்டில் இருக்கும்? கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரேட்டு, குவாலிட்டி நீங்கள் வந்து ஒரே இதுனா ஒரு சந்தையில் போய் வாங்கினா அதோடைய தரம் பேசி புரிய வச்சு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம பேசணும் இல்லையா வந்த வியாபாரிகள்கிட்ட, இப்போ அவங்களுக்கு தெரியாது, என்ன ஆடுன்னே தெரியாது, வந்து பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டாங்களா ஆடு எப்படிப்பட்ட ஆடுன்ட்டு. ஸோ அதுக்கு உங்களுடைய இது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா